தமிழ்ல மட்டும் பிளஸ் ஆல்னு வந்தா இங்கிலீஷ்ல இஃப் ஒன்லி. அதாவது இது மட்டும் இருந்திருந்தா, இது மட்டும் இருந்திருந்தால் ஆல்னு வருதா, மட்டும் பிளஸ் ஆல், அதுக்கு வந்து இஃப் ஒன்லி. என்னால விளையாட மட்டும் முடிஞ்சா எப்படி இருக்கும்? என்னால விளையாட முடிந்தால் இஃப் ஒன்லி, விளையாட முடியறதுக்கு வந்து ஐ கேன் பிளே. இஃப் ஒன்லி வந்தா அது பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும். அப்ப ஐ குட் பிளே. இஃப் ஒன்லி ஐ குட் பிளே. இஃப் ஒன்லி ஐ குட் பிளே. நீ மட்டும் இதை பார்த்தா கதை கந்தலாயிரும். நீ மட்டும் இதை பார்த்தா, இஃப் ஒன்லி நீ பார்க்கறதுக்கு வந்து யூ சி, இதை பார்த்தா யூ சி திஸ். ஆனா இஃப் ஒன்லி பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும். அப்ப யூ saw this. இஃப் ஒன்லி யூ saw this. இஃப் ஒன்லி யூ saw this. எங்ககிட்ட பல பேர் சொல்றது தெரியுமா, என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேயே பக்கா இங்கிலீஷ் கோர்ஸ் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். இஃப் ஒன்லி வி ஹேட் த பக்கா இங்கிலீஷ் கோர்ஸ் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். இஃப் ஒன்லி வி ஹேட் த பக்கா இங்கிலீஷ் கோர்ஸ் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ்.